என்னுடைய பதிவில் ஒரு சகோதரி அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே பெல் பட்டன் காட்டும், அதை ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம பதிவை பார்க்கலாமா? தங்க நகை வாங்கிறதுக்கு எவ்வளோ விளம்பரம் வருது. அதே போல் தங்க நகையை விற்கிறதுக்கும் அடமானம் வைக்கிறதுக்கும் விளம்பரம் வருது. நகை பிடிக்காதவங்க யாருங்க இருக்க முடியும்? பெண்கள்னாவே நகையை விரும்புவாங்க. வேணா சும்மா சொல்லிக்கலாம். வயது ஆக ஆக நமக்கு என்ன, ஒரு நகை மேலே நகை போட்டுக்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறையும். ஆனால் நகை வாங்கணுங்கிற ஆர்வமெல்லாம் இருக்கும். சிறு வயதில் நம்ம மாற்றி மாற்றி போட்டு அழகு பார்ப்போம். அது வயதாக ஆக நமக்கு குறையலாம். ஆனால் நகை மேலே இருக்க ஆர்வம் நமக்கு இருக்கும். அந்த நகை அழகுக்கு மட்டும் இல்லை, நமக்கு அவசரத்துக்கும் உதவுது. ஆபத்து காலத்தில் உதவுது. இந்த நகையை வச்சு நம்ம அவசரத்துக்கு நம்ம யார்கிட்ட போய் கடன் கேட்டாலும் கடன் கேட்டதும் யாரும் கொடுக்கறதில்ல. அப்போ தான் நம்மளுடைய உறவுகளோட அருமை தெரியும். அவங்களும் முடிஞ்சாதானே கொடுப்பாங்க. நம்ம முடியல, அவங்க கொடுக்கலன்னு கோவிச்சுக்கிறோம். அவங்கக்கிட்ட இருந்தால் தானே அவங்க கொடுக்க முடியும். நாமளும் அவங்களோட சூழ்நிலையிலேருந்து அதை உணரணும். சரி, பதிவுக்கு வருவோம். அடகு வச்ச நகைகளை மீட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா சில எளிய பரிகாரங்களை செய்யலாம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த பரிகாரத்தின் மூலமா அடகு வச்ச நகைகளை நம்ம மீட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக நம்ம அவசரத்துக்கு போய் அடமானத்தில் வச்சிருப்போம். அந்த நகையை எப்படி மீட்கிறதுன்னு நம்மள பல பேருக்கு கட்டாயம் கவலை இருந்திருக்கும். நம்முடைய வருமானத்தை அதிகரித்து நகையை சீக்கிரமே மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமியை வணங்கணும். சில பரிகாரங்களை நாம செய்யும் போது மகாலட்சுமியோட அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். இதுக்கு ரொம்ப சிரமப்படலாம் தேவையில்லை. அதிக செலவும் ஆகாது. மகாலட்சுமி என்றாலே நமக்கு கல்லுப்பு தான். இந்த கல்லுப்பை வச்சு தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம். இந்த கல்லுப்போட சில பொருட்களை வச்சு நம்ம இந்த பரிகாரத்தை செய்யறோம். அந்த பலன் உடனடியாக நமக்கு கிடைக்கும். இது முன்னோர்கள் சொல்லி வைத்து சென்ற பரிகாரம். நம்ம தங்கத்தில் முதலீடு செய்கிறது என்றைக்குமே குறைய போகிறது இல்லைங்க. தங்கம் விலை ஏறிக்கிட்டே தான் இருக்குது. அவசரத்துக்கு ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா நம்ம போய் பக்கத்தில் நம்மளுடைய உறவுகள்கிட்டையோ நம்ம குடும்பத்தில் உள்ள யார்கிட்டையும் கேட்டோம்னாலும் பெரிய தொகையாக இருந்தால் அவங்க தர முடியாது. நம்மக்கிட்ட நகை இருந்ததுன்னா நம்ம அதை அடமானம் வச்சுட்டு நம்ம அந்த தொகையில் பாதியை லோன் போட்டு பாதியை இது மாதிரி அடமானம் வைத்து நம்ம பெறலாம். அதனால் நகைங்கிறது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்றைக்கும் நமக்கு வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி நம்ம போய் பேங்க்லயோ இல்லை வேற எங்கேயோ அடமானம் வச்சிருப்போம். அந்த நகையை நம்மளும் எவ்வளவோ முயற்சி பண்ணுவோம், அதை மீட்டெடுக்கவே முடியாது. நகையை வாங்கினது தாங்க, எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு போட்டது தாங்க, அதுக்கப்புறம் அந்த நகையை நான் 4 திறக்க கூட போடலைங்க, இப்படி போய் அடமானம் வச்சுட்டேன், அதை மீட்டெடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி நம்ம புலம்புவோம். அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்தை செஞ்சு எத்தனையோ பேர் பலனடைஞ்சிருக்காங்க, அதை சொல்லியிருக்காங்க. அதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எதையுமே நம்பிக்கையோட செய்யணும். ஏதோ சொன்னாங்க, வருதா வரலையான்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு அலட்சியத்தோட ஒரு நம்பிக்கை இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. நம்பிக்கைக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. நம்பிக்கையோட எந்த ஒரு செயலையும், இது இல்லைங்க, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நம்பிக்கையோட நம்மளால் ஜெயிக்க முடியும், நடக்கும் அப்படின்னு 100% நம்பிக்கையோட செய்யும்போது அந்த நம்பிக்கையாலேயே அந்த காரியம் ஜெயிச்சிடும், நல்லதாக நடக்கும். அதனால நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. இதை என்னைக்கு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் செய்யணும். வெள்ளிக்கிழமையில ராவுகாலம், யமகண்டம் இந்த நேரம்லாம் இல்லாத நேரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இல்லை ஒரு நல்ல நேரம் பார்த்து எடுக்கல அப்படின்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் 3 to 6 செய்யுங்க. இல்லை அதுவும் முடியல அப்படின்னா 6 to 7 சுக்கிர ஓரையில் செய்யலாம். மதியம் 1 to 2 இந்த சுக்கிர ஓரையில் செய்யலாம். ஆனால் நீங்கள் ராவுகாலமும் யமகண்டமும் இல்லாத நேரத்தை வெள்ளிக்கிழமையில தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் கல்லுப்பு பாக்கெட் ஒன்று புதுசாக வாங்கணும். அந்த நேரம் காலையில் போய் வாங்க முடியல அப்படின்னா அதற்கு வெள்ளிக்கிழமை இருக்கு இல்லையா, அன்னைக்கு போய் கல்லுப்பு பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு பூஜை அறையில் வச்சுக்கோங்க. ஆனால் ஏற்கனவே பயன்படுத்தின கல்லுப்பை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. புதுசாக தான் வாங்கணும். அன்னைக்கு காலையில் வாங்க முடிஞ்சால் அன்னைக்கு காலையில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லை அதற்கு வெள்ளிக்கிழமை வாங்கி வச்சுக்குங்க.
நம்ம சமையலுக்கு பயன்படுத்தின உப்பை வந்து எக்காரணம் கொண்டும் எந்த பரிகாரத்துக்கும் செய்யாதீங்க. அது பலன் கிடைக்காது. ஏன்னா உப்பு தான் இந்த பரிகாரத்திலேயே முக்கியமான பொருள். அந்த உப்பை புதுசாக வாங்கி இருக்கணும், இல்லை பூஜை ரூமில் தனியாக பரிகாரத்துக்குன்னு வச்சிருக்கணும். சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நம்மளுடைய கைப்பட்டு சமையலில் போட்டால் அந்த உப்பை எடுத்து பரிகாரம் செய்யாதீங்க. அடுத்தது நம்ம பயன்படுத்தப்படக்கூடிய பொருள் வந்து கண்ணாடி பாத்திரம். கண்ணாடி பாத்திரமோ இல்லை மண் பாத்திரம், மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பானையோ இல்லை ஒரு அகலமான மண் விளக்கோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. கட்டாயம் பிளாஸ்டிக் பொருட்களோ அல்லது சில்வர் பாத்திரங்களோ பயன்படுத்தக்கூடாது. கண்ணாடி, பீங்கான் யூஸ் பண்ணலாம். பீங்கான், மண்ணாலான பாத்திரங்கள், மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கு இது போன்ற இது நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது அந்த கண்ணாடி பாத்திரத்தை எடுத்து நல்லா மஞ்சள் தடவி வச்சுக்குங்க. ஃபுல்லாக சுற்றி மஞ்சள் தடவிக்குங்க. மஞ்சள்ங்கிறதும் மகாலட்சுமியோட அம்சம் இல்லையா? நம்ம செய்ய போகிற இந்த பரிகாரத்துக்கு முதல்ல மஞ்சள் தடவி மங்களகரமாக அந்த கண்ணாடி பாத்திரத்தை வச்சுக்குங்க. அடுத்து நம்ம புதுசாக வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கல்லுப்பு, அந்த கல்லுப்பில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அந்த கண்ணாடி பவுலில் நல்லா நிறைய, ஆனால் வலிஞ்சு கீழே கொட்டக்கூடாது, உப்பு சிந்தக்கூடாது. அதனால் அந்த உப்பு கொஞ்சம் கூட கீழே கொட்டாத மாதிரி அந்த கண்ணாடி பவுலில் நல்லா அப்படி நிரப்பி இது மாதிரி வச்சுக்குங்க. இப்போ அந்த கல்லுப்பு மேலே 1 ரூபா காயின் அல்லது 5 ரூபா காயின், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். இந்த காயினை வந்து அந்த உப்பு மேலே வைங்க. இப்போ அந்த காயினை வந்து வச்சுட்டு மஞ்சள் டப்பால் அந்த நவராத்திரிக்கு விளக்கு பூஜைக்கெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மஞ்சத்தூள் இருந்தாலும் சரி. ஆனால் சமையலுக்கு நீங்கள் சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய அந்த மஞ்சளை வந்து பயன்படுத்தக்கூடாது. புதுசாக பூஜைக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த மஞ்சத்தூள் தான் எடுக்கணும். அதை வந்து அது மேலே அப்படியே தூவி விடுங்க. அதன் மேலே குங்குமம் தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு என்ன பண்ணணும், ஒரு மோதிரமோ இல்லை மூக்குத்தியோ இல்லை ஒரு தங்க காயின், 1/4 பவுன் காயினோ இல்லை எது உங்களால் முடியுதோ கொஞ்சோண்டு தங்கம். ஏன்னா நீங்கள் தங்க நகையை தான் நம்ம மீட்டெடுக்க போகிறோம். அதனால் அந்த தங்கத்தை வந்து வசியம் பண்ணி நம்மக்கிட்ட கொண்டு வருவதற்காக செய்யக்கூடிய பரிகாரம் இல்லையா, அதனால் இதில் தங்கத்தை பயன்படுத்தணும். இது மேலே இந்த தங்க காயினோ அல்லது தங்க மூக்குத்தியோ ஏதோ ஒன்று அந்த காசு மேலேயும் அந்த உப்பு மேலேயும் படுற மாதிரி வச்சிடுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து மஞ்சளையும் குங்குமம் வந்து மறுபடியும் வையுங்க. இது மேலே திரும்பவும் லேசாக உப்பு அப்படியே மேலாவ அப்படியே தூவி விட்டு இப்படி இது பண்ணிடுங்க, மூடி வச்சிருங்க. இதை கொண்டுகிட்டு போய் உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கிற இடத்துல, நகை வச்சிருக்கக்கூடிய இடத்துல வச்சிடுங்க. வச்சுட்டு அடுத்து 3 நாட்கள் கழித்து வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்கன்னா வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினச்சி வேண்டிக்கிட்டு, என்னுடைய தங்க நகை நீங்கள் வைக்கிறப்பையும் அந்த காயினை வைக்கிறப்பையும் நீங்கள் மனதார வேண்டிக்கணும், என்னுடைய நகை வந்து எனக்கு திரும்ப வந்துடணும், குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் மீட்டெடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு வைக்கிறீங்க. மறுபடி வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து சாம்பிராணி காட்டி தீபம் காட்டி குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு அந்த கண்ணாடி பாத்திரத்தில் இருக்கு இல்லையா அந்த உப்போட அந்த காயின் இருக்கு இல்லையா அதை எடுங்க. அதில் இருக்கக்கூடிய உப்பு அந்த மஞ்சத்தூளை அப்படியே நம்ம தூணம்ல அதை விட்டுடுங்க. அந்த காயினையும் அந்த இது இருக்கும் இல்லையா தங்க நகை இல்லை மூக்குத்தி ஏதோ ஒன்று போட்டிருப்பீங்க இல்லை மோதிரம் ஏதோ ஒன்று, அந்த நகையையும் எடுத்து மஞ்சள் கலந்த தண்ணியில் அதை கழுவிடுங்க. முடியுது அப்படின்னா பன்னீர் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா அந்த பன்னீரில் கழுவி அதை எடுத்து திரும்ப நீங்கள் நகை வைக்கிற பெட்டியில் அதை வச்சுக்குங்க. இந்த உப்பை என்ன பண்ணுறீங்க, ஒரு அகலமான பவுலில் கொட்டி தண்ணியை ஊற்றி அதை அப்படியே வச்சுருங்க. அதை ஒரு அரை மணி நேரம் கழித்து அது கரைஞ்சதும் அதை எடுத்துகிட்டு போய் கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. இந்த நகையையும் காயினையும் நகை வைக்கக்கூடிய பெட்டியில் வச்சுக்குங்க. இந்த செய்ததுமே உங்களுக்கு 1 வாரத்திலேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இல்லை உங்களுடைய கர்ம பலன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அது தள்ளி கொண்டும் போகலாம். அதனால் நீங்கள் நம்பிக்கையோட மறுபடியும் அடுத்த வெள்ளிக்கிழமை இதை செஞ்சு பாருங்க. மாதவிடாய் இருக்கக்கூடிய நாட்களில் இதை செய்யாதீங்க. அடுத்த வாரம் இதே போல் வெள்ளிக்கிழமை இதை செஞ்சுட்டு மறுபடியும் வந்து நீங்கள் அதே போல் அந்த காயினையும் மூக்குத்தியும் உள்ள வைங்க. 3 வாரம் தொடர்ந்து இதே போல் செய்யுங்க. நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய தங்க நகையை மீட்டெடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. செய்து பார்த்துட்டு இதனுடைய ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.